எப்பவுமே பாத்தீங்கன்னா துரோகி வெளியில இருந்து வர மாட்டான், நம்ம பக்கத்துல இருக்கவன் தான் துரோகியா இருப்பான். அப்படி ஒரு ஆள் தான் எடப்பாடி. அந்த ஆள் மட்டும் வந்தான்னா ஆள போறது அமித்ஷா தான், அதிமுக கிடையாது. அது அதிமுக அமித்ஷா திமுக தான், அது அண்ணா திமுக எல்லாம் கிடையாது. அண்ணாங்கிற பேரை அவன் எதுக்கு சொல்றாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு புரியல. ஒரு 50 இடம் அவன்கிட்ட வாங்குவான், அடுத்து 50 இடமா 60 இடமா ஏதோ ஒன்று வாங்கிடுவான். வாங்கிட்டு எந்த தொகுதியில் நிற்பானா உறுதியா அதிமுக எதை ஜெயிக்க போதோ அதான் கேட்டு வாங்க போறான், எழுதி வச்சுங்க. அதேமா எடப்பாடி தொகுதியிலே கூட தாமரை நின்னாலும் ஆச்சரியம் இல்லை. எங்கெங்கெல்லாம் உறுதியா அதிமுக ஜெயிக்க போதோ அதெல்லாம் வாங்கிடுவான், இல்லைன்னா பின்னாடியே ஈடி வரும். சரியா? அதனால இவனை கொடுத்துருவான், அந்த மானம் கட்டவனை கொடுத்துருவான். இவன் தோத்துருவான். அவன் ஒரு 20 இடமோ 25 இடமோ அவன் ஜெயிக்கிற இடத்துல இவன் ஜெயிச்சு தமிழகத்தின் அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி நாங்க தான் வந்து உட்காருவான், பிஜேபி தான் சொல்லி உட்காருவான். இதை முறியடிக்க வேண்டிய இந்த அதிமுக சேர்த்து காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. எங்க தலைமை எங்க கட்சி அடகு வச்சிருச்சு, திரும்பி வந்தா ஏன்னா தமிழ்நாட்டை அடகு வச்சிருவாங்க. நானே உங்களுக்கு தான் சொல்லலான் இருக்கேன் எல்லா பக்கமும் சொல்லி. ஒரு அதிமுக தொண்டனோட மணல் நம்ம இன்னைக்கு கண்ணால நான் பார்த்தேன். ஒண்ணுமே தமிழ்நாட்டுக்கு இப்படி பண்ணலையே, வெறும் டவர் தெரியும், இவ்வளவு கோபமா இருக்கான் மக்கள். எனக்கு புரியல. இந்த ஆளு அவனோட கூட்டணி வச்சு ஓட்டு கேட்டு எப்படி தெருவுக்கு வரணும், எடப்பாடி எப்படி ஓட்டு கேட்டு தெருவுக்கு வரணும், தெருவில் தான் நிக்க போறான். அது கடைசி என்ன சொல்லி ஓட்டு கேட்பாரு? நாங்க பிஜேபி எய்ம்ஸ் கொண்டு வரல, ஆகவே வாக்களிப்பு ரெட்டலைக்கு. மெட்ரோ ரயில் கேட்டு பிஜேபி கொடுக்கல, ஆகவே வாக்களிப்பு ரெட்டலைக்கு. கல்வி நீதி கேட்டாரு நம்ம முதலமைச்சர், அதை கொடுக்கல, ஆகவே வாக்களிப்பு ரெட்டலைக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இப்படிலாம் ஓட்டு கேட்டா என்ன சொல்லி முதல்ல ஓட்டு கேட்கிற நிலைமையில இன்றைக்கு அதிமுகன்ற அந்த கட்சி இருக்குங்கிறது அறவே புரியல. ஜென்ஸுக்கும் அப்படி பஸ்ல கத்தி விடுவான், மகளிருக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க. பெரிய ஆணின போராளி அவரு. என்ன லூசு, பொம்பளைங்களுக்கு முதலமைச்சர் பஸ்ல போறதுக்கு இலவசமா கொடுத்தாருன்னா அவங்க வீட்டில் இருக்காங்க, அது தப்பு. வாமா வெளியில பஸ் ஏறி வேலைக்கு போ. இவ்வளவு பொருள் அது வாங்குறதுனால அரசுக்கு வரக்கூடிய வருவாய் பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய் பஸ்ஸுக்கு அரசாங்கம் செலவு பண்ணும். ஆனா அந்த பிள்ளைய வச்சு நாளைக்கு ஒரு 5000 ரூபாய் அரசாங்கத்துக்கு வருமானம் வந்துட்டு இருக்கும். இதுக்காக கொடுத்தா எந்த ஆம்பளை நாட்டில் வேலை இல்லாம இருக்கான் பஸ்ல ஏற்றி விடுறதுக்கு? எதுக்கு கொடுத்தவங்கிறதே தெரியாம அவ்வளவு அறிவுள்ள ஒரு முதலமைச்சர் நம்மள ஆண்டிருக்காருங்கிறது நமக்குலாம் ஒரு பெரிய பெருமை. என்ன அவ்வளவு அறிவார்ந்த தமிழகத்துக்கு இப்படிலாம் ஒரு முதலமைச்சர் இருந்திருக்காங்கிற இந்த அவக்கேடு நினைக்கிற பேக்கு கேவலம்.